இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பரவிடுச்சு, எல்லாத்துக்குமே நியூஸ் தெரிஞ்சது. எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் இது தொடர்பாக வீடியோ போடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் என்னையும் அந்த டிப்ரெஷன் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கே தெரியுது. அதனால் ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஸ்டடீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இருந்தாலும் இது அக்செப்டும் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்களே இப்போ உங்களுக்கு பாருங்கள், எனக்கு அனுப்பிச்சுட்டு தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னிலையில் வந்து இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது தொடர்பாக தான் நிறைய வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்ததில் இருக்குதுங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திறமையாக அதான் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 13 ஸ்டார் கொஷின், 11 மல்டிபிள் ஆன்சர் இருந்துச்சு. அது எல்லாம் சேர்த்து மொத்தம் 24ன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இவங்க தரப்புலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு ஆன்சர் சொன்னால் அதுக்கு ஒரு கேண்டிடேட்டும் ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதுக்கு என்டிஏ மாதிரி ஒரு கொஷினுக்கு அப்ஜெக்ஷன் போகிறதுக்கு 1000 சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்து வந்திருக்காதுங்க. இது டிஆர்பி வந்து அந்த யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விட்டுருந்தாங்க. ஏன்னா இதில் அவங்க கருத்து தெரிவிக்கிறது தான். ஏன்னா ஒன்றுமே கண்டிப்பாக ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க தான் செய்வாங்க. இதுலேயும் அவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அப்ஜெக்ஷன் தெரிவிக்க அதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்துச்சு. இப்போது அதனால தான் பிரச்சனையே. ஏன்னா இது அவங்க வாதத்தை முன்வைக்கலாம். கண்டிப்பாக டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தரப்பு வாதம் வச்சுருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எக்ஸாம் டென்டேட்டிவ்க்கு விட்டோம். அப்போ வந்து தேர்வுகளுக்கு வந்து போதுமான வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் எவ்வளோ பாருங்கள், இப்போ ஒரு மேட்ச்லேயுமே எவ்வளோ அப்ஜெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி கொடுத்ததுனால அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆன்சர் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதே பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கொஸ்டினில் டெலிட் பண்ணாங்க. கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் டெலிட் பண்ணாலும் இப்போ இந்த கேஸ் போட்டவங்களுக்கு வந்து எப்படி வரும்னு சொல்லி தெரியாது. அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தெரியல. வெறும் கொஷின் மட்டும்தாங்க இருக்குது, ஆன்சர் வந்து என்கிட்டையும் கிடையாது. ஏன்னா அவங்க நீதியரசரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் உங்கள் வேலையை கொஷின் வந்து எடுத்து மெரிட் லிஸ்ட் விட வேண்டியதான், அதுதானே உங்கள் வேலை. அதே நீங்கள் சைன் பண்ணணும்னா இந்த தேர்வு ஆணையத்தை கழிச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு டெப்டேஷனில் போயிருங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்க தரப்பில் இது இருந்தாலுமே இது உண்மையாலுமே படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் போட்டது இப்போ எல்லாமே தெரியும், வெளியில் இருக்கிறவங்க தான். அதுவும் உண்மையாலுமே படித்தவங்க இது மாதிரி கேஸ் போட கிடையாது. இதுக்கிட்டே தனியாக இருக்காங்க. அவங்களுக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வேலைக்கு போக மாட்டேன், நீங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து யாருக்கு போட்டி போடணும்னு உண்மையாலுமே தெரியல. நீங்கள் வந்து உண்மையாலுமே போராட வேண்டியது எய்டட் ஸ்கூல் டீச்சர்லேருந்து இப்போ உள்ளார வந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக தான் இந்த நியமன தப்பு. அதாவது எக்ஸாம் எங்களுக்கு டெட்டு முடிச்சு நீங்கள் போஸ்டிங் கேட்டிங்க போட கிடையாது. அதே கான்செப்ட் தான் எய்டட் ஸ்கூல் வந்தாங்க. அவங்கள வந்து நீங்கள் ஸ்டே வாங்கி இதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணால் பரவாயில்ல, இதை விட்டு நானும் வரல நீயும் உள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது முரண்பாடாக சரியில்லை. இன்றைக்கோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு அமுச்சு விட்டு தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Now, I being a person who has studied well, assuming the author's name is mentioned as Mary or MARG by mistake, I will know that this is that and I would have got it. Okay, I recorded. Somebody has that is exactly the argument I have recorded. Yes. Therefore, that causes prejudice to the candidate. Therefore, and I can point out more such spelling errors. 24 questions are. Therefore, what I say is, you close this agency and let the disciplinary authority himself can frame the question and conduct the examination. Close. Send everybody on deputation to the education. Let them do some work. They are all sitting idle. Then that is the thing. Therefore, that is why we will not go into the correctness or otherwise of the questions. Therefore, what is the procedure followed by you? Which teacher? Therefore, in detail, let them find it. Yes. That is the thing. Therefore, why something called the Teachers Recruitment Board? Their only duty is to frame questions and conduct the examination. If they are not doing, I will say that the disciplinary authority himself can conduct their own examinations. Through any university, any college will do a better job. What is this? Item number. இந்த இது தாங்க நடந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும்
வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவங்க வாதம் வைக்கும்போது ஆப்போசிட் கேட்குறாங்க. அவங்க இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின்னு அப்படி சொல்லி வாதாடுறாங்க. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தேர்வு வாரியத்துக்கான போதிய வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் வாதத்தை முன்வைக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இது முடிவில்லாமல் போகுது. இன்றைக்கி ஏன் இது வீடியோ போட்டேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் அவங்க வெளியில் இருக்கிறாங்க, அவங்க கேஸ் போடுறாங்க, நான் இப்போ உள்ளார போயிட்டேன், நாங்களும் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த தப்பு தாங்க பண்ணாங்கன்னா, நம்ம இருக்க கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போணுச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. ஏன்னா இப்போ விட்டுட்டு இப்போ அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க 2023ல். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் முடிய போகுது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் போணுச்சுன்னா இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 1 வருஷம் ஆக போகுது. நினச்சி பாருங்கள், இப்போ விட்டுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு திருப்பி அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக யூஜிடிஆர்பி வரும். அடுத்தடுத்த எக்ஸாம் வருது கண்டிப்பாக. அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி கேஸ் நீங்கள் உங்கள் தரப்புலையும் போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரைட்டு தாங்க. இப்போ ஏன்னா இப்போ யார் தான் கேட்குறது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் தரப்பு அது உங்கள் விருப்பம் தான் கண்டிப்பாக. இருந்தாலும் என்னன்னு சொல்லிடுறேன், இப்போ வழக்குகள் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஆனால் அவங்களும் பரிசீலனை பண்ணுறேங்கிறங்க இதுக்கு. ஏன்னா இப்போ இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவ்வளோ பேர் முடிச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஏகப்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாமே நிறைய பேர் ஜாப்பை விட்டுட்டாங்க, வெளியில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது அடுத்த எக்ஸாம்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நிஜமாலுமே அது உண்மைதாங்க. எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதை கடந்து போகவும் முடியாது. இதையும் ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக ஒரு சில கேங்குக்கு இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, எக்ஸாம் முன்னாடியே எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னாங்க. வந்தாட்டி தள்ளி போகணுன்னாங்க. தள்ளி இப்போ வந்தாட்டி ஆன்சர் கீ விட்டாட்டி தப்புங்கிறாங்க. தப்புனா தேடி தேடி பிடிச்சி அவங்களோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுட்டு போஸ்டிங் போடணும்னு சொல்லிட்டு ஒரு துளி % கூட விருப்பம் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுங்க, வேணால் நீங்கள் இதே மாதிரி தான் எத்தனை எக்ஸாம் வந்தாலுமே பாஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா தெரியும், உண்மையாலுமே படித்தவங்களுக்கு வந்து அந்த வழி தெரியும். அதாவது நம்பலனாலும் அவங்க போனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த எக்ஸாம் போகலான்ட்டு. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இவங்க போதுமான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆமாம்மா ஒருத்தர் இல்லைங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க, அவங்க வேறு இது கொடுத்து தான் ஆகணும் அதேமாரி. சரி, இப்போ அவங்க எதையுமே கன்சிடர் பண்ணாமல் இப்போ டெலீட் பண்ணால் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சரி, உங்களுக்கு அது நியாயம் அதானே. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சில பேர் சொல்கிறீங்க டெலீட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டார் கொடுத்துலாம் மார்க் அதிகமாகிடுச்சுன்னு. சரி, அந்த கொஷின் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 162, இப்போ 24 கொஷின் நீங்கள் டெலீட் பண்ணாலுமே இப்போ 126க்கு நீங்கள் இப்போ லீடிங் வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கலாமில்ல. அது கண்டிப்பாக இது ஒரு நல்ல வழியாக இல்லை. நிறைய கொஷின் போயிட்டே தான் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா அதை என்டையர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது கேன்சல் பண்ணுவாங்களா, இல்லை பர்டிகுலர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை வந்து கேன்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெறும் கேள்வியாக தான் இருக்குது. இது வந்து ஏன்னா மீதி சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இல்லாத சப்ஜெக்ட்லாம் அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் விட்டுட்டு அடுத்த இதுக்கு போகலாம். அது அவங்க முன்வைக்க ஏன்னா அதுக்கான டைம் அவங்க தரவும் மாட்டேங்கிறாங்க, அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாக 9 சப்ஜெக்ட் நடந்துச்சுன்னு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க அதை ஃபுல்லாக கேட்காமே நம்மளுக்கான இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்தா தான் தெரியுங்க. நானும் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இது வழியோடு தான் இருக்குது. இப்படியே இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, நல்ல முடிவாக வரும்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.